நீட் தேர்வு ரத்து. ராஜஸ்தானில் ஒரு இடத்துல இருந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு. அது கைப்பட எழுதி அது வாட்ஸ்அப் டெலகிராம்லாம் போய் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இப்போ இன்றைக்கி ரத்து பண்ணிட்டாங்க. இப்போ ரத்து பண்ணுறது ஓகே சார், இது ஆனால் முக ஸ்டாலின் சார் தான் சொல்லியிருக்காரு, நீட் வந்து ஸ்கேம் கிடையாது, நீட் தேர்வு ஸ்கேம் கிடையாது, நீட்டே ஒரு ஸ்கேம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராகுல் காந்தி சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருமே அதான் சொல்லியிருக்காரு, ஒரு எக்ஸாமை வழி நடத்த இல்லையா, இந்த ஒரு பேசிக் கூட உங்களுக்கு தெரியாது அப்படின்னு ஒன்றிய அரசை கடுமையாக தாக்கி பேசியிருக்காரு. கரெக்டு தான் அவர் கேட்குறது, தப்பு கிடையாது. ஏன்னா ஒரு எக்ஸாமை நடத்த தெரியாமல் ஒரு அரசாங்கம் இருந்து வேஸ்ட்டு தான் நம்ம சொல்ல முடியும். ஒன்றிய அரசு இதுக்கு கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும். நீட்டு யார் இந்த குற்றத்தை பண்ணாங்களோ அவங்களுக்கு தக்க தண்டனை. ஏன்னா இத்தனை பேரோட மாணவர்களோட லைஃப்பில் வந்து விளையாடிட்டு இருக்கானுங்க, என்ன நினச்சிட்டு இருக்கானுங்க. முன்னெல்லாம் எம்பிபிஎஸ் சீட்லாம் எப்படி சொல்ல, ஒரு படித்தா ஓகே நம்மளுக்கு எப்படியாவது கிடச்சிடும் அப்படின்னு. இப்போ அது இல்லை, அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு அதை கிளியர் பண்ணால் தான் நமக்கு அது போக முடியுங்கிறப்ப மாணவர்கள் வந்து ஏற்கனவே ஒரு மிகுந்த மன உளைச்சல் இருக்கும்போது இதை எப்படி தாங்கிப்பாங்க. ஒருத்தர் நல்லா படிச்சிருப்பான், படித்தே அந்த கொஸ்டினை பார்க்காம இப்போ நல்லா படித்து வந்து பார்த்துருப்பான், எல்லாமே பாஸ்ரா போடு நமக்கு இன்னைக்கு சீக்கிரம் அப்படின்னு நினச்சிருப்பான். இன்றைக்கி போய் அவன் ரத்துன்னு சொன்னால் அவன் மனநிலை எப்படி சார் இருக்கும்? இல்லை எப்படி தான் இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். ஒரு நார்மல் பீப்புளாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவன் மனநிலை எப்படி இருக்கும்? இப்போ அவனுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? சிம்பிள் சார், நீங்கள் பண்ணிட்டீங்க ஓகே, எப்படியும் வச்சு தான் ஆகணும். அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிவாரணம் கொடுத்துருங்க. எப்படி கோர்ட்டுக்கு போய் ஒரு பிரச்சனைன்னு போனால் என்ன சொல்லுவாங்க, உங்களால் அந்த பழைய நிலைமையில் கொண்டு வர முடியாது, ஆனால் ஒரு நிவாரணம் தரோம் அப்படின்பாங்களே, அது மாதிரி நீங்கள் எப்போ எக்ஸாம் எப்படி போடுவீங்க, ஒரு 200 கிலோமீட்டர் தள்ளி 500 கிலோமீட்டர் தள்ளி தான் போடுவீங்க. இந்த ட்ராவல் செலவு இருக்குது, அவன் நீட் கோச்சிங் பண்ண செலவு இருக்குது, இதுக்கப்புறம் அவன் மன உளைச்சலாக இருப்பான், இந்த செலவுலாம் இருக்குது. எத்தனை மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ அத்தனை மாணவர்களுக்கும் நீங்கள் தக்க சன்மானம் கண்டிப்பாக வழங்கி ஆகணும். இது அரசாங்கம் பண்ண தப்பு, நீங்கள் மாணவர்களுக்கு நிவாரணம் வழங்கி ஆகணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு எக்ஸாமை நடத்த தெரியாமல், ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாமை கூட ஒழுங்காக நடத்த தெரியாத ஒரு எப்படி சொல்ல இந்த அரசனே தெரில, விடுங்க.